ஹலோ டைட்டன்ஸ். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னு கேள்விப்பட்டு இருக்கிறீங்க. இதுல நிறைய பேர் மணி மேக் பண்ற மாதிரி எல்லாம் கூட நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஆக்சுவலா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன, இதை எந்த வெப்சைட்ல பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், எந்த புரோக்கரை சூஸ் பண்ணணும்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஆக்சுவலா இந்த வீடியோல ட்ரேடிங்னா என்ன, எந்த புரோக்கரை நீங்க சூஸ் பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னு ஒரு கம்ப்ளீட் மாடலா உங்களுக்கு நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணும்போது பிகினர் லெவலில் இருக்கிற நீங்க ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு நீங்க கண்டிப்பா மாறுவீங்க. இந்த வீடியோவோட எண்ட்ல உங்களுக்காக ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவை மறக்காம ஃபுல்லா பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவை ஒரு 6 செக்மெண்ட்டாக பார்க்கலாம். நம்பர் 1, ஹவு ஃபாரெக்ஸ் ஒர்க்ஸ். நம்பர் 2, தி பெஸ்ட் புரோக்கர் இன் ஃபாரெக்ஸ். Number 3, fundamental analysis. Number 4, technical analysis. Number 5, real investing and funding investing. Number 6, the best strategy in forex. இந்த 6 செக்மெண்ட்டுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபுல்லாக பாருங்க. இப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியாவில் இருக்கோம். நம்ம அமெரிக்கா போயிட்டு அங்கே ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டை வாங்கிட்டு நம்ம கையில் இருக்கிற 10 ரூபா எடுத்து நீட்ட முடியாது. ஏன்னா 10 ரூபா அங்கே செல்லாது. அப்போ என்ன பண்ணணும்? நம்மக்கிட்ட இருக்கிற 10 ருபீஸை ஃபஸ்ட்டு அமெரிக்கா போனதும் டாலராக மாற்றணும். டாலராக மாற்றிட்டு அந்த கேஷை கொடுத்தா தான் அமெரிக்காவில் செல்லும். ஸோ இந்த ருப்பீஸை டாலராக மாற்றக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதை ஃபாரெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபாரெக்ஸ் மீன்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ஃபாரெக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சு, அப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, ஸோ எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற ருப்பீஸை அமெரிக்கன் டாலராக மாற்றணும். அதே மாதிரி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கும் 2 கண்ட்ரியோடைய கரன்சிஸ் நம்மளுக்கு தேவை. மேஜர் கரன்சி அண்ட் மைனர் கரன்சின்னு 2 கரன்சி தேவை. இந்த 2 கரன்சியோடைய வேல்யூ ஃப்யூச்சர்னால் அடுத்த வருஷம் அடுத்த மாதம் கிடையாது, அடுத்த நிமிஷமும் ஃப்யூச்சர் தான் இல்லையா? அந்த ஃப்யூச்சரில் அதோடைய க்ரோத் மேலே போகுமா இல்லை கீழே போகுமான்னு ப்ரெடிக்ட் பண்ணுற இந்த ப்ராசஸை தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னு சொல்லுவோம். ஸோ மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்குங்கிறத ஒரே கரன்சி பேரை வச்சு பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு 2 கரன்சி பேர் இருந்தால் தான் நம்ம இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னு பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு யூரோ யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய், யூஎஸ்டி ஐஎன்ஆர், இந்த மாதிரி 2 கண்ட்ரியோடைய கரன்சிஸ் வச்சு தான் நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்குங்கிறத பண்ண முடியும். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்னென்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இந்தியாவில் லீகலாக இல்லீகலாங்கிற ஒரு பெரிய கொஸ்டின். நிறைய பேர் நிறைய யூடியூப் வீடியோஸ்லையும் பார்க்குறீங்க, கிளியரான ஒரு ஆன்சருங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இந்த ஆன்சரை சொல்லிவிட்டு நம்ம அடுத்த டாப்பிக்கு போகலாம். இந்தியாவில் ஃபாரெக்ஸ் இல்லீகல்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, லீகல்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவல் ட்ரூத் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபாரெக்ஸ் இந்தியாவில் கம்ப்ளீட்லி இல்லீகலும் கிடையாது, கம்ப்ளீட்லி லீகலும் கிடையாது. ஸோ என்ன ப்ரோ ரொம்பவே குழப்புறீங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, இந்தியாவில் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நீங்கள் பண்ணலாம். ஆனால் எப்போது? ஆர்பிஐ அண்ட் ஃபெமாவோடைய ரூல்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் பேர்ஸில் நீங்கள் தாராளமாக ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர், யூரோ ஐஎன்ஆர், ஜிபிபி ஐஎன்ஆர், ஜேபிஒய் ஐஎன்ஆர், இந்த மாதிரியான இந்தியன் பேர்ஸ் இருக்கிற அந்த ஃபாரெக்ஸ் பேர்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். பட் இதை எந்த எக்ஸ்சேஞ்சில் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்எஸ்சி, பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ், இந்த மாதிரியான செபி ரெஜிஸ்டர்டு புரோக்கர்ஸில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த ஐஎன்ஆர் பேர்ஸ் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். பட் ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் வால்யூம் இருக்காது. வால்யூம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இதை பற்றியெல்லாம் அப்கமிங் சாப்டர்ஸில் இன்னும் நிறைய பார்ப்போம். ஸோ வால்யூம் இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரேடிங் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்தியாவில் ஃபாரெக்ஸ் லீகல், பட் ஒன்லி வித் ஐஎன்ஆர் பேர்ஸ். இதை மறக்காமல் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ நிறைய பேர் கோல்டில் ட்ரேட் பண்ணுறாங்க, யூரோ யூஎஸ்டிலலாம் ட்ரேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். இதில் சில லூப் ஹோல்ஸும் இருக்குது, இதில் சில ரூல்ஸை பேஸ் பண்ணியும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இதெல்லாம் எப்படின்னு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வந்த கொஸ்டின்ஸில் அதிகமாக வந்த கொஸ்டின்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த வெப்சைட்டில் ப்ரோ ஒர்க் பண்ணுறது, நிறைய பேர் எந்த ஆப்புன்னெலாம் கூட கேட்குறீங்க. புதுசாக ட்ரேடிங்குள்ளே வரவங்க சில பேர் தப்பாகவும் புரிஞ்சுக்கிறீங்க.
இது ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு ஆப்பு, இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இது ஒரு கேம்ஸ் மாதிரி இருக்கும், இதை விளையாண்டா காசு வரும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. நிறைய பேர் இது இந்த ஜங்லி ரம்மி ஆப் கூடலாம் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க. ஆக்சுவலி இட் இஸ் நாட் ஃபாரெக்ஸ். அது ஃபாரெக்ஸ் கிடையாது. ஃபாரெக்ஸுங்கிறது இது முழுக்க முழுக்க ஒரு டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு வேலை. இது ஜஸ்ட் ஏதோ ஒரு கேம்பிளிங் கேம்ஸ் மாதிரி ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் வந்து காசை போட்டுட்டு அதில் பை செல்லுன்னு சொல்லி பண்ணிவிட்டு காசு சம்பாதிக்கிற ஒரு கேம் கிடையாது இந்த ஃபாரெக்ஸ். ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு கண்ட்ரியோடைய ஒரு கரன்சி வேல்யூவை நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு ஆப் மாதிரி டவுன்லோட் பண்ணி நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது முழுக்க முழுக்க இதோடைய விஷயமே வேறு. ஸோ இந்த ஃபாரெக்ஸை எந்த புரோக்கரில் நம்ம பண்ணலாம்? ஃபஸ்ட்டு எதுக்கு புரோக்கர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இருக்கு இல்லையா, இதை டைரெக்டாக நீங்கள் பை செல் பண்ண முடியாது. டைரெக்டாக ஒரு கண்ட்ரியோடைய கரன்சிஸை வந்து பையோ செல்லோ பண்ண முடியாது. நமக்கு அதுக்கு ஒரு புரோக்கர் தேவை. அந்த புரோக்கர் நம்மளுக்கு ஒரு மிடில் மேனாக ஆக்ட் ஆவாங்க. அந்த புரோக்கரில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அதில் மணி நம்ம டெபாசிட் பண்ணி எந்த கரன்சியில் நம்ம ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றோமோ அந்த கரன்சிஸ், கோல்டு கூட இருக்கலாம், கோல்டு ஒரு கமோடிட்டி, அதோடைய கதைக்கு நான் அப்புறம் வரேன். ஸோ அதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு பர்டிகுலரான ஜோன், உங்களுடைய ஜோன்ஸுக்கு மார்க்கெட் வந்ததும் நீங்கள் பையோ செல்லோ பண்ணலாம். ஸோ இதுக்கு புரோக்கர் ரொம்ப முக்கியம். பட் வாட் இஃப் அந்த புரோக்கர் ஒரு ஸ்கேம் புரோக்கராக இருந்தால் என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம ட்ரேடிங்குள்ளே வரவங்க எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு மணியை வந்து சேர்த்து வச்சு அந்த மணியை வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம மணி மேக் பண்ணலான்னு சொல்லி வரீங்க. பட் சம்டைம்ஸ் இல்லை, நிறைய பிகினர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். நீங்கள் ஜாயின் பண்ணுற ஒரு புரோக்கர் ஒரு ஸ்கேம் புரோக்கராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு கூட சொல்லலாம். என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இதை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஏதோ ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் வர ஆடை பார்த்து ஒரு புரோக்கரை ரெஜிஸ்டர் பண்ணி இமெயில் ஐடி, அது புரோக்கர் ரெஜிஸ்டர் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே ஈஸி தான். இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி அதில் ஒரு 15,000 rupees டெபாசிட் பண்ணி எல்லாம் ஸ்மூத்தாக தான் போயிட்டுச்சு. அவர் ட்ரேட் பண்ணுற வரைக்குமே எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டுச்சு. அவர் ட்ரேடிங் பண்ணி அதில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணி அதை விட்ரா எடுக்கும் போது சில ரீசன்ஸை சொல்லி அவங்களுடைய விட்ராவை பிளாக் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சில ரூல்ஸுக்குள்ளே வராத சில விஷயங்களை சொல்லி அவருடைய விட்ராவலை அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்கேம் புரோக்கர்ஸ் கிட்ட இதுதான் நடக்கும். அவங்க உங்களை பிளாக்கெல்லாம் பண்ணிட்டு போக மாட்டாங்க. நீங்கள் மணி மேக் பண்ணுற வரைக்குமே உங்களுக்கு எல்லாமே ஸ்மூத்தாக நடக்கும். பட் விட்ரா எடுக்கிற டைமில் உங்களுக்கு விட்ரா வராமல் ஆயிரும். அப்போது என்ன பண்ணணும்? ட்ரஸ்டடான புரோக்கர்ஸ் கிட்ட நம்ம ஜாயின் பண்ணணும். ட்ரஸ்டடான புரோக்கர்ஸ்னால் யார் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சிம்பிள். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் பர்சனலாக ஒர்க் பண்ண சில புரோக்கர்ஸ், நான் பர்சனலாக விட்ரா எடுத்த புரோக்கர்ஸோடைய லிஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு இப்போ கொடுப்பேன். அந்த புரோக்கரையுமே நீங்கள் கண்ணை மூடிட்டு போய் டைரெக்டாக சைன் அப்பெல்லாம் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் அதை 1க்கு 2 டைம் யூடியூப், இன்ஸ்டாகிராம், மற்ற சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நீங்கள் அதை பற்றி ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதில் ஒர்க் பண்ணலாமா, என்ன, எத்தனை பேர் விட்ராலாக எடுத்துருக்காங்க, யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு க்ராஸ் செக்குங்கிறத பண்ணிவிட்டு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ரெஜிஸ்டர். ஓகே. ஸோ எல்லாத்துக்குமே இப்போ நான் 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்னஸ். இந்த எக்ஸ்னஸ் வந்து என்னுடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு புரோக்கர்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்னஸில் வந்து நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே ஒரு ட்ரஸ்டடான ஒரு புரோக்கர். இது வரைக்கும் எந்த ஒரு விட்ராவும் எனக்கு வந்து அவங்க க்ளோஸ்லாம் பண்ணதில்லை. எனக்கு வந்து நான் என்னென்ன பே அவுட்டெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோனோ எனக்கு எல்லாத்துலேயுமே விட்ரா வந்திருக்கு. எனக்கு ஒரு 2 டைம் வந்து நான் விட்ரா ரிக்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸுங்கிறது வந்துச்சு. பட் அந்த டைமில் வந்து அவங்க சப்போர்ட் கிட்ட நான் பேசி அதை கிளியர் பண்ணனால எனக்கு வந்து விட்ரா வந்து கிளியராக வந்துச்சு. விட்ரா எப்படி, டெபாசிட் எப்படி, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த புரோக்கரை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸ்என்எஸ் ஒரு பர்ஃபெக்டான புரோக்கர் அண்ட் எல்லாரோடைய ஃபேவரட் எக்ஸ்என்எஸ்ஸாக இருக்குது. பட் இங்கே ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களால் இந்த எக்ஸ்என்எஸில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண முடியாது. ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்என்எஸ் அவங்களுடைய சர்வீஸை இந்தியாவில் ஸ்டாப் பண்ணி ஐ திங்க் க்ளோஸ் டு 6-7 months ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 6-7 மாதமாக இவங்க இந்தியாவில் அவங்களுடைய சர்வீஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
நான்லாம் வந்து இந்த ப்ரோக்கரில் கிட்டத்தட்ட மோர் தென் 2 இயர்ஸாலாம் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறனால எனக்கு வந்து இது ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட்டை வந்து இதில் நான் க்ரியேட் பண்ணனால எனக்கு இன்னுமே அந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்குது. எல்லாருக்குமே ஆக்டிவாக இருக்குது, எனக்குன்னு இல்லை. ஆல்ரெடி க்ரியேட் பண்ணவங்களுடைய அக்கௌண்ட்டெல்லாம் ஆக்டிவாக இருக்குது. இன்னுமே ட்ரேட் பண்ண முடியுது, இன்னுமே விட்ராலாம் பண்ண முடியுது. புதுசாக யாரும் எந்த ஒரு அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ண முடியாது. அது ஒரே ஒரு ட்ராபேக் தான் இந்த எக்ஸ்என்எஸில் இருக்குது. பட் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் அது மணியெல்லாம் டெபாசிட் பண்ணாமல் கேஒய்சி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாமல் மேபி வச்சுருக்கலாம். உங்களுக்கெல்லாம் ஒர்க் ஆகும். பட் புதுசாக எக்ஸ்என்எஸில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ ஒரு டிசப்பாயிண்டிங்கான விஷயம் தான். பட் வேறு வழி இல்லை. பட் இந்த நியர் ஃப்யூச்சரில் இவங்களுடைய சர்வீஸ் திருப்பி இந்தியாவில் வருமுங்கிற மாதிரி ரூமர்ஸ் கிளம்பிட்டுருக்கு. பட் என்னென்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, இது வந்து ஒரு ட்ரஸ்டடான ப்ரோக்கர். ரெண்டாவது ப்ரோக்கர் எக்ஸ்எம். எக்ஸ்எம்மை நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். எக்ஸ்எம்லேயும் இந்த மாதிரி விட்ராவல்ஸ்க்கான எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு ஒரு பெஸ்ட் கம்பெனின்னு கூட சொல்லலாம். இவங்கக்கிட்ட நீங்கள் எல்லாருமே தாராளமாக அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணலாம். அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி நீங்கள் மணியெல்லாம் டெபாசிட் பண்ணி கூட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். மினிமம் டெபாசிட் வந்து இவங்ககிட்ட $5 ஆர் $10 என்ன கொடுத்தோம். $5 ஆர் $10 இருந்தாலே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். அதாவது ஒரு $450 ஒரு $900 இருந்தாலே நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ணலாம், நல்லாவும் ட்ரேட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்எம் வந்து ஒரு பெஸ்ட் ப்ரோக்கராக இருக்காங்க. இவங்களையும் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். இவங்களுடைய லிங்க்ஸ் எல்லாம் வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ரெஜிஸ்டர் வித் திஸ் ப்ரோக்கர்ஸ். பட் ஸ்ட்ரிக்டாக நான் சொன்ன மாதிரியே நான் சொன்னேன்னு பிளைண்டாக இதில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணாமல் 1க்கு 2 டைம் கண்டிப்பாக க்ராஸ் செக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மூணாவது ஆக்டாஎஃப்எக்ஸ். ஆக்டாஎஃப்எக்ஸை வந்து நான் ஏன் இந்த பாயிண்டில் கொண்டு வரேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ண வேண்டாம்னு நான் சொல்கிறேன். ஆக்டா வந்து ஒரு வெல் நோன் ப்ரோக்கர், நல்ல ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. நல்லா நானுமே இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன், விட்ராலாம் எடுத்திருக்கேன். பட் ஒரு சில விஷயங்களால் இந்த ஆக்டாஎஃப்எக்ஸோடைய ரிவ்யூஸ் ரொம்ப கம்மியாகிட்டு வருது. நிறைய பேருடைய விட்ராஸை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க, நிறைய பேருடைய அக்கௌண்ட்ஸை வந்து பிளாக் பண்ணுறாங்க, பேன் பண்ணுறாங்க. என்ன ரீசனுன்னு தெரியல. எனக்கு அந்த இஷ்யூஸ் எதுவும் வரல. பட் காமனாக என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது, ப்ராப்பராக வந்து ட்ரேடு விலக மாட்டேங்குது, விட்ராஸ் வர மாட்டேங்குது, என்னென்னவோ ரீசன்ஸ் எல்லாம் சொல்கிறன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆக்டாவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாமோன்னு எனக்கு தோணுது. பட் நிறையா சேனல்ஸில் ஆக்டாவில் ட்ரேட் பண்ணி விட்ரா எடுக்கிற மாதிரியெல்லாம் காட்டுறாங்க. மேபி அவங்களுக்கு கரெக்டாக இருக்கலாம். பட் நீங்கள் ஒரு பிகினராக உள்ளே வரும்போது 100% பெஸ்ட் அண்ட் ட்ரஸ்டட் ப்ரோக்கராக இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுறது பெஸ்ட் இல்லையா? ஸோ 50-50 சான்ஸ் ஆக்டா கிட்ட இருக்கிறனால நம்ம அதை யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் தேர்டு சிஎஃப்டியுமே ஒரு நல்ல ப்ரோக்கர். இந்த ஐசி மார்க்கெட்ஸ்ன்னு சொல்லி லிங்க் இருக்கும். ஓகே, ஐசி மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணாலே கூகுளில் உங்களுக்கு வரும். ஸோ இவங்ககிட்டையுமே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இவங்ககிட்டையுமே ஒரு நல்ல சர்வீஸுங்கிறது இருக்குது, லைவ் சப்போர்ட்டுங்கிறது நல்லா இருக்குது. பட் நான் ஒர்க் பண்ணதில்லை. டு பி ஹானஸ்ட், நான் வந்து இந்த ஐசி மார்க்கெட்டில் வந்து ஒரு அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். பட் ட்ரேட் பண்ணலை. பட் ட்ரேட் பண்ணலாமுங்கிற ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். பட் நான் சில ரிசர்ச் பேஸ் பண்ணி ட்ரஸ்ட் பைலட்டில் செக் பண்ணி அண்ட் ChatGPTலையும் சில ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்தனால இவங்க ஓகேங்கிற மாதிரி இருக்காங்க. ப்ளஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் 1-2 பேர் இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறனால ஸோ இதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இன்னொரு டைம் க்ராஸ் செக் பண்ணிவிட்டும் இதில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பெப்பர் ஸ்டோனை பற்றி கேள்விப்படாத ஆளுங்களே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்படாமல் இருந்திருப்பீங்க. ஸோ பெப்பர் ஸ்டோருமே ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரோக்கர் தான். ஸோ இங்கேயுமே நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டுங்கிறத க்ரியேட் பண்ணி இதுலேயுமே நீங்கள் ட்ரேடிங்குங்கிறத பண்ணலாம். அண்டு உங்களுக்காக ஒரு டிப்ஸுங்கிறதுமே அடிஷ்னலாக நான் கொடுக்குறேன். இந்த ப்ரோக்கர்ஸ் எல்லாருமே ட்ரஸ்டடாக சொல்லி எப்படி பார்க்கணும்னா, ட்ரஸ்ட் பைலட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டோடைய லிங்க்கை வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் செகண்ட் லிங்காக கொடுக்குறேன். ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இந்த வெப்சைட்டோடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். ட்ரஸ்ட் பைலட்டோடைய லிங்க்கை அதை ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த ப்ரோக்கர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த ப்ரோக்கருடைய நேமே போட்டாலே வந்துடும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போது ட்ரஸ்ட் பைலட் அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட் வரும். இந்த ட்ரஸ்ட் பைலட் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இங்கே நேம் காட்டும். இந்த இடத்துல நான் வந்து எக்ஸ்என்எஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்கரை சூஸ் பண்ணுறேன். எக்ஸ்என்எஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ 5க்கு 4.8ங்கிற ரிவ்யூஸுங்க வந்து கிடச்சிருக்கு. அண்ட் ரொம்பவே நல்ல ஒரு ப்ரோக்கர் தான் எக்ஸ்என்எஸ்ஸுமே. திருப்பி சொல்கிறேங்கிறனால நான் ஒரு அஃப்லியேட் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஸோ
நான் யூஸ் பண்ணுறதுனால சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மார்க்கெட் ஒவ்வொரு ப்ரோக்கர்ஸுடைய பேரை போட்டும் செக் பண்ணிக்கலாம். ஐசி மார்க்கெட் இப்போ தான் நம்ம பேசணும் இல்லையா, இவங்களுடைய ரிவ்யூஸுமே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ மோர் தென் 4.5 ரேட்டிங் இருந்துச்சுன்னா மட்டும் அந்த ப்ரோக்கரில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் அதில் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, பேசிக் லெவலில் நிறைய லேர்ன் பண்ணிட்டோம். இப்போது அப்படியே ட்ரேடிங்குள்ளே நம்ம ஜம்ப் ஆகிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸுங்கிறது ட்ரேடிங்க்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதுவும் ஃபாரெக்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். மற்ற ஃபார்மேட்ஸ் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அண்டு மற்றதுகளாக எப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஃபாரெக்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எதனால் தெரியுமா? இதில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. இந்த நெகட்டிவ் பாயிண்ட்டை நான் சொல்கிறது உங்களுக்கு ஷாக்கிங்காக கூட இருக்கலாம், பட் இதை ஃபாலோ பண்ண தவறுன நிறையா ட்ரேடர்ஸ் இன்னுமே லூசர்ஸாக இருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் நீங்கள் வந்து எனக்கு ட்ரேடிங்கில் லாஸ் ஆகுதுன்றலாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டாபிக் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கண்ட்ரியோடைய இன்ஃப்ளேஷன்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், அந்த கண்ட்ரியோடைய சென்ட்ரல் பேங்க்ஸ் எடுக்கிற இந்த டெசிஷன்ஸ், இந்த நியூஸ் எல்லாம் தெரிஞ்சு நம்ம ட்ரேட் பண்ணுறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லலாம். என்ன ப்ரோ இதெல்லாமே புதுசாக இருக்குது, இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. இதை அப்படியே இந்தியாவுக்கு கூட நான் சேஞ்ச் பண்ணி நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போது டெய்லியுமே நம்ம நியூஸ் சேனல்ஸில் இந்த டேக்ஸை பற்றின நியூஸஸ், நம்ம கண்ட்ரியில் அடுத்த டெவலப்மெண்ட்காக என்னென்ன வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற டெசிஷன்ஸ், இதெல்லாம் பற்றி டெய்லி நியூஸஸ்லாம் வருது இல்லையா. இந்த நியூஸை வச்சு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகே, இனி அடுத்த மாதம் இப்படி தான் இருக்க போது போல், இந்த பொருளுக்கு ஜிஎஸ்டி விலை இவ்வளோ ஏறிடுச்சு, ஸோ ரேட்டு கம்மியாச்சு, அடுத்த மாதம் இப்படி இருக்கும்னு முன்னாடியே உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ முன்னாடியே உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணி உங்களால் ட்ரேட் பண்ண முடிஞ்சால் அதை தான் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போவும் புரியலனா இன்னும் கொஞ்சம் ரொம்பவே சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனில் இந்த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரிலேட்டடாக ஒரு எக்ஸாம்பிளுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். போன தீபாவளிக்கு சன் டிவியில் கூலி படம் போட்டாங்க. இந்த கூலிங்கிற படம் ரிலீஸ் ஆகி 4 மாதம் தான் ஆச்சு. 4 மாதத்துலேயே சன் டிவியில் போட்டாங்க. நார்மலாக டெய்லியுமே சன் டிவியில் ஒரு 2 கோடி பேர், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 கோடி பேர் டெய்லி சன் டிவி பார்க்குறாங்கன்னு வைங்க. தீபாவளி அன்னைக்கு மட்டும் 2 கோடி பார்த்துட்டு இருந்த இடத்துல 4 கோடி 5 கோடி வியூவர்ஷிப் ஏறும். ஏன்னா புது படம் ரிலீஸ் ஆகுது. அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, தீபாவளிக்கு போடுற படத்தை 1 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து டெய்லி ப்ரோமோ போட்டிருப்பாங்க. தீபாவளி அன்றைக்கி சன் டிவியில் 6 மணிக்கு கூலி படம் போடுவோன்னு டெய்லியுமே ப்ரோமோஸ் ஓடிட்டே இருக்கும். ஸோ மக்களுக்கு அந்த க்யூரியாசிட்டி அதிகமாகிடும். எல்லாருமே தீபாவளி அன்றைக்கி பட்டாசு வெடிக்கிறாங்களோ இல்லையோ அந்த படம் போடுவாங்க, ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே உட்காந்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல சன் டிவியோட க்ரோத் அந்த ஒரு நாளைக்கு கரெக்டாக 6 மணிலேருந்து நல்ல க்ரோத் ஆகும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது என்ன, இந்த கம்பெனிஸ் இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டாக்ஸ், ஒவ்வொரு கம்பெனிஸ்லாம் ஸ்டாக்கெல்லாம் வாங்கலாம் இல்லையா. இந்த எம்ஆர்எஃப்ங்கிற மாதிரி கம்பெனி, டாட்டாங்கிற கம்பெனி. ஸோ இந்த மாதிரி சன் டிவிக்கும் ஒரு ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாக்ஸ் என்ன ஆகும், கண்டிப்பாக அதோடைய வேல்யூ ஏறும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். 1 மாதத்துக்கு முன்னாடியே அதோடைய வேல்யூ ஏறும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணிடுறீங்க, இப்போவே அந்த சன் டிவியில் நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறீங்கன்னு வைங்க. எக்ஸாம்பிள் தான் இது, அப்படியெல்லாம் நடக்காது. ஸோ வாங்கி வச்சுறீங்கன்னு வைங்க. கரெக்டாக தீபாவளி டைமில் என்ன ஆகும், அதோடைய வேல்யூ, வியூவர்ஷிப் எல்லாம் ஏறுறனால உங்களுடைய ப்ராஃபிட்டும் ஏறும். ஸோ இதில் நான் சொல்ல வர கான்செப்ட் என்னென்னா, ஆல்ரெடி இப்படி நடக்க போகுதுன்னு ஒரு நியூஸ் உங்களுக்கு தெரியுது. அந்த நியூஸை பற்றி தெரிஞ்சு அதில் அந்த டெசிஷனை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க இல்லையா, இதைத்தான் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை வந்து இந்தியாவுக்கான எக்ஸாம்பிளாக சொல்லிட்டேன், சன் டிவிக்கான ஒரு எக்ஸாம்பிளாகவும் சொல்லிட்டேன். இது ஃபாரெக்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், ஃபாரெக்ஸில் என்ன தான் பண்ணணும், முன்னாடி எப்படியெல்லாம் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுங்கிறத இப்போ நான் லைவாக சொல்கிறேன். மறக்காமல் ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை ஃபாரெக்ஸ்க்கு எந்த வெப்சைட்டில் பார்க்கணும், எப்படி நியூஸ் எல்லாம் பார்த்து படிக்கணும், இந்த நியூஸ் வந்தால் நீங்கள் மார்க்கெட்டில் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட் டுட்டோரியலை இந்த சாப்டரில் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி forexfactory.com அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணது ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிவிட்டு வேலையாக இதில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிடுங்க.
க்ரியேட் அன் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி கொடுத்ததுமே உங்களுக்கு யூசர் நேமு பாஸ்வேர்டு எல்லாமே வந்துடும். உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருங்க. நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரியோடைய டீட்டெயில்ஸை கொடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி கொடுத்துட்டு க்ரியேட் அன் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. ரெண்டாவது டைம். மேலே இந்த டைமை கிளிக் பண்ணதுமே இந்த இடத்துல டைம் ஜோன் கேட்கும். மோஸ்ட் என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து இந்தியாவில் தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே GMT 5:30 வச்சு இந்த சென்னை, மும்பை, கொல்கத்தா இந்த டைம் ஃப்ரேமில் வச்சுக்கோங்க. மூணாவது ஃபார்மெட். எல்லாருமே AM/PM ஃபார்மெட்டில் வச்சு பழகுங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியாக வேணா இருக்க, துபாய், USA எந்த கண்ட்ரியில் இருந்தாலுமே டைம் ஜோனை உங்கள் கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு டைம் ஃபார்மெட்டை AM/PM ஃபார்மெட்டில் வச்சுருங்க. அதுதான் பெஸ்ட். அதை கொடுத்துட்டு சேவ் செட்டிங்ஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இங்கே நிறைய நியூஸ் எல்லாம் காட்டும். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 கலர் காட்டும். இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக இது வந்து ஒரு கேலண்டர். இந்த கேலண்டரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நியூஸ் இன்றைக்கி நடக்குது, நாளைக்கு நடக்குது, அடுத்த வருஷம் என்ன நியூஸ் நடக்க போகுதுங்கிறது கொண்டு இந்த வெப்சைட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி காலையில் 2:30க்கு நியூசிலாண்ட் கரன்சி NZDங்கிற கரன்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் இருந்திருக்குது. அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். ஃபஸ்ட்டு இந்த கலரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணிங்கன்னா 3 கலர் இருக்கும். எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட். எல்லோ கலர்னால் லோ இம்பேக்ட், அதாவது எந்த ஒரு நியூஸுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ காலையில் 2:30க்கு நியூசிலாண்ட் கரன்சியில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் நியூஸ், எந்த பிரச்சனையுமே இல்லை, ட்ரேட் பண்ணிக்கலாம். 4:20க்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டாலர் இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு ஒரு நியூஸ் இருந்திருக்கு, அதுவுமே எந்த பிரச்சனையுமே இல்லை, 4:20க்கு ட்ரேட் பண்ணலாம். 4:30க்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிலையும் நிறைய பேர்ஸ் இருக்குது, AUDலையும் நிறைய பேர்ஸ் இருக்குது, JPYலையும் இருக்குது. ஸோ USDனா யூரோ USD, GBP USD, கோல்டு வந்து XAUSD தான் இல்லையா. ஸோ கோல்டு அண்ட் USD, JPY இந்த மாதிரியான USD எந்தெந்த கரன்சி மேஜர் அண்ட் மைனர் பேரில் இருக்குதோ அதிலெல்லாம் ஒரு நியூஸுங்கிறது இம்பேக்ட் நடக்கும். ஸோ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் நியூஸ். எல்லோ கலர்னால் எந்த பிரச்சனையுமே இல்லை, தாராளமாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். சாயந்தரம் 6:45க்கு பாருங்கள், USDயில் ஒரு ஆரஞ்சு கலர் லோகோட ஒரு நியூஸ் இருக்குது, மீடியம் இம்பேக்ட். மீடியம் இம்பேக்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ இந்த மீடியம் இம்பேக்ட்டுங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான். பட் மார்க்கெட்டே உங்களுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு நியூஸாக நடக்குது. மேபி ஒரு சின்ன ட்ரெண்டு மாறலாம், அவ்வளோதான். ஒரு சின்ன ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்கிற நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் தான், இது கூட ஹையர் டைம் ஃப்ரேமில் கூட நடக்காது. லோவர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ட்ரெண்டு ஸ்விட்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் யூ கேன் கன்சிடர் திஸ் ஆல்சோ ஒரு லோ இம்பேக்ட். எந்த ட்ரேடு இது இம்பேக்ட்டுமே இல்லைன்னே வச்சுக்கோங்க. இதுவுமே ஆரஞ்சு கலருமே இம்பார்ட்டண்ட் இல்லை, ஓகே. எல்லோ, ஆரஞ்சு ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் இல்லைன்னே வச்சுக்கோங்க. ஆனால் இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். 7 மணிக்கு USD பேரில் 3 நியூஸ், 3மே USDயில் கரெக்டாக 7 மணிக்கு 3 நியூஸ் தனியாக. CPI நியூஸ், CPI 3மே பயங்கரமான நியூஸ். இந்த நியூஸ்க்கு மார்க்கெட்டு செம்மையாக ரெஸ்பெக்ட் பண்ணுவான், பயங்கரமாக. ஒரே கேண்டில், இது வந்து ஒரு 10-20 கேண்டில் நடக்காது, ஒரே கேண்டில் பயங்கரமாக மேலே ஏறும், இல்லைன்னா பயங்கரமாக கீழே இறக்கும். அந்த டைமில் என்ன ஆகும், நீங்கள் போட்ட பணம் அப்படியே பயங்கரமான ப்ராஃபிட்டை கொடுக்கும், இல்லைனா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற மொத்த பணமும் காலியாகும். நீங்கள் எல்லோரும் என்ன நினைப்பீங்க, நியூஸ் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு ப்ரோ, இந்த நியூஸ் வந்து மேலே போகுமா கீழே போகுமான்னு பார்த்துட்டு நான் பை செல் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. என்னுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் இல்லை ஒரு பர்சனல் சஜஷனாக இதை வச்சுக்கோங்க. நியூஸ் ட்ரேடிங் இஸ் ஈக்குவல் டு கேம்பிளிங், அவ்வளோதான். நியூஸ் ட்ரேடிங்னா கேம்பிளிங். ட்ரேடிங்கும் கேம்பிளிங்கும் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ட்ரேடிங்கும் கேம்பிளிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லேயே கேம்பிளிங் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கேம்பிளிங்னா யார் தெரியுமா, ஒரு அனாலிசிஸ் எதுவுமே பண்ணாமல் ஓட பையை போடுவாங்க, ஓட செல்லு போடுவாங்க. என்ன ரீசனுக்காக பை செல் போட்டோன்னு அவங்களுக்கு தெரியாது, போடுவாங்க. நியூஸ் டைமில் ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே கைண்ட் ஆஃப் கேம்பிளிங் தான். இந்த கேம்பிளிங்கை நீங்கள் யாரும் பண்ண வேண்டாம். நம்ம ஆன்லைனில் நிறைய வீடியோஸ்லலாம் வந்து நியூஸ் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, அதில் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிற மாதிரி நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்கும். பட் உங்களுடைய உங்கள் ஃப்ரெண்டாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நியூஸ் ட்ரேடிங் நம்மளுக்கு வேண்டாம். எதனால் வேண்டான்னு இப்போ நான் சொல்கிறேன், இதை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க.
ஓகே, நியூஸ் பார்த்துட்டோம். எந்தெந்த நியூஸ்க்கு எப்பப்போ இம்பேக்ட் ஆகும், டைமிங் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். பட் கரெக்டாக அந்த நியூஸ் டைமில் மார்க்கெட்டில் என்ன ஆகும்னு இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போது அதுக்கு முன்னாடி ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நிறைய பேருக்கு இது தெரியும், பட் தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங்கை எந்த வெப்சைட்டில் அனலைஸ் பண்ணுறது, கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸை எப்போ பார்க்குறது, எப்போ பை செல் சிக்னல்ஸ்க்கு வெயிட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பேர் எங்கே பண்ணுறதுன்னே தெரியாமல் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே tradingview.comல ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது பிகினர்ஸ், எஸ் ரொம்பவே ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தான் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். பட் சில பேருக்கு இந்த ட்ரேடிங் வியூ கூட தெரியாமலாம் இருப்பீங்க இல்லையா? நீங்களாம் என்ன பண்ணிக்கணும், tradingview.com ஓப்பன் பண்ணி இதில் ஒரு அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஒரு அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு மேலே இங்கே சர்ச்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே நிறைய கேட்டகரிஸ் காட்டும். இந்த ட்ரேடிங் வியூங்கிறது ஃபாரெக்ஸ்க்காக மட்டும் கிடையாது, எல்லா ட்ரேடிங் பேட்டர்ன்ஸுக்கும் இது யூஸ் ஆகும். கிரிப்டோ, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஃப்யூச்சர்ஸு, ஃபண்ட்ஸு, கமோடிட்டிஸ் எல்லாத்துக்குமே இந்த ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நானும் இதை தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இதில் ஒரு அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ப்ரோக்கர் ரெண்டாவது, பட் ட்ரேடிங் வியூ மஸ்ட். இதில் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் யூரோ யூஎஸ்டிங்கிற இந்த பேரை நான் இப்போ எடுத்துக்கிறேன். ஏன் யூரோ யூஎஸ்டி எடுக்கிறேன்னா, இந்த நியூஸ் பார்த்தோம் இல்லையா, கரெக்டாக 7 மணிக்கு இந்த நியூஸ் யூஎஸ்டி பேரில் தான் ஹை இம்பேக்ட் இருந்திருக்கு. யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, கோல்டு எல்லாமே எடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் யூரோ யூஎஸ்டி எடுத்துக்கிட்டேன். யூரோ யூஎஸ்டி அன்றைக்கி டேட்டு பாருங்கள், January 30 7 PM. January 30 7 PM. ஓகே, January 13ல் வச்சுட்டு 7 PMல நம்ம பார்க்கலாம். ஓகே, ரயில்வே டைமில் 7 PMனா 19 இல்லையா? ஸோ 19 அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த நியூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன பேசிக்கான ஒரு விஷயத்த சொல்கிறேன் பிகினர்ஸ்க்கு. ஒரு கேண்டலில் இப்படி ஒரு பாக்ஸ் வச்சு இப்படி ஒரு குச்சி மாதிரி ஒன்று பார்ப்பீங்க இல்லையா? இதில் 2 விஷயம் அடங்கியிருக்கு. இந்த குச்சி மாதிரி நீட்டிகிட்ருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம விக்குன்னு சொல்லுவோம். இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம பாடின்னு சொல்லுவோம். இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறத நம்ம பாடின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு விக், இது ஒரு பாடி. இதை நீங்கள் மறந்துட வேண்டாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இங்கே இருக்கிற இந்த கேண்டில்ஸோடைய சைஸ் எல்லாம் பாருங்கள், ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதா, ஒரு சின்ன சிங்க் ஆகுதா, ஒரு நார்மலான ஒரு சைஸ் மாதிரி இருக்குது. பட் கரெக்டாக அந்த 7 மணிக்கு இந்த எல்லா கேண்டில்ஸை விட இந்த ஒரே கேண்டில் எவ்வளோ பெருசாக மேலே போயிருக்கு பாருங்கள், மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இங்கே நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இவ்வளோ பெரிய கேண்டலாக, அப்போ நான் பயங்கரமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாமே, இந்த இடத்துல ஒரு பையோ இல்லை செல்லோ போட்டிருந்தா நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. பட் அதுதான் கிடையாது. இந்த கேண்டில்ஸில் நீங்கள் ட்ரேடை போட்டிங்கன்னா நீங்கள் காலின்னு அர்த்தம். நீங்கள் இதில் இருக்கிற பாசிட்டிவ் சைடை மட்டுமே பார்த்துட்ருக்கீங்க. பட் நான் இதில் இருக்கிற நெகட்டிவ் சைடையும் யோசிங்கன்னு சொல்கிறேன். ஸோ உங்கள் மைண்ட் இல்லைன்னா மேலே ப்ராஃபிட் இருக்குது. வாட் இஃப் அது கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி நீங்கள் பை போட்ட இடத்துலேருந்து கொஞ்சம் கீழே போயிருந்தால் மொத்த காசுமே காலி. உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ காலி. ஸ்டாப் லாஸ் எல்லாம் அந்த ஸ்பீடில் நீங்கள் டக்குன்னு வைக்கவும் மாட்டீங்க. பிகினர்ஸ் டக்குன்னு ஸ்பீடாக ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக செட் பண்ண தெரியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த ட்ரேடில் கண்டிப்பாக லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இதுக்காகத்தான் நான் என்ன சொல்கிறேன், நியூஸ் ட்ரேடிங்கை ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. நியூஸ் ட்ரேடிங் இஸ் ஈக்குவல் டு கேம்பிளிங். இதை எத்தனை டைம் வேணாலும் நான் சொல்கிறேன். நியூஸ் ட்ரேடிங்னா கேம்பிளிங். என்ன ஆனாலும் இதில் நீங்கள் ட்ரேடு போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த சார்ட் அனலைஸ் பண்ணுறதும் இந்த ட்ரேடிங் வியூவில் தான் பண்ணணும். ஸோ இன்னிலேருந்து உங்களுடைய வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் ஏந்திரிச்சதும் எல்லாருக்குமே ஒரு ரொட்டீன் இருக்குது. என்ன, ப்ரஷ் பண்ணுறதா? கண்டிப்பாக கிடையாது. இப்போல்லாம் யாருமே ஏஞ்சதுமே ப்ரஷ் எல்லாம் பண்ணுறதில்ல. ஏஞ்சதுமே ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது மொபைல் எடுக்கிறது. ஓகே, அது உங்கள் பர்சனல். பட் யூஸ்ஃபுல்லாக இன்னிலேருந்து ஒரு விஷயம் பண்ணலாம். காலையில் ஏஞ்சதும் மொபைலை ஓப்பன் பண்ணி இந்த forex-factory.com இருக்கு இல்லையா, இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்றைக்கி எந்த டைமில் ஹை இம்பேக்ட் நியூஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஹை இம்பேக்ட் நியூஸ் எதில் இருக்குது, ஜிபிபியில் இருக்குது. ஓகே, ஜிபிபி பேரில் கரெக்டாக 6 மணிக்கு ட்ரேடிங் பண்ணக்கூடாது. 6 மணிக்கு என்ன ஆனாலும் ட்ரேடிங் பண்ணிக்காதீங்க. 5:55 6:05 வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான்.
ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஓடிட்டுருக்குது, எத்தனையோ நிமிஷங்க கேண்டில்ஸ் ஓடிட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன், அவ்வளவுதான். ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கிறத நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அண்ட் அதை எப்படி பண்ணணும்னு கூட கற்றுக்கிட்டீங்க. இப்போ அடுத்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான சாப்டருக்குள்ளே இப்போ நம்ம போக போகிறோம். ஏன்னா இதுக்கு மேலே நம்மளுடைய ட்ரேடிங் ஜேர்னியை ஃப்யூச்சர் வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறோன்னா அதுக்கு இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்போ வேஸ்ட் ஆகிறோம், எதுக்குமே யூஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தேவை. பட் அதோடைய அந்த ஒர்க்கிங் பவருங்கிறது பார்த்திங்கன்னா 2-3% தான். டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் ஒரு 95+% உங்களுக்கு ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக ப்ராஃபிட் தன்னாலும் உங்கள் கையில் உட்காரும். பட் அதுக்குன்னு இது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ், அப்படியே தலையை சுற்றி மூக்க தொடுற கதை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் அ சிம்பிள் செட்டப். ஒரு நல்ல செஷன் டைமை சூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறோம். இதை தான் இந்த ப்ராசஸ். அண்ட் நிறைய பேருக்கு சில பர்சனல் டவுட்ஸ் இருக்கலாம், எந்த ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டு, இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு போதே ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ட்டுன்னு சொல்லி போகிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு தோணும். பட் அதெல்லாம் எதுவுமே அப்படி கிடையாது. ரொம்பவே புரிகிற மாதிரி உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நீங்கள் ஆல்ரெடி ட்ரேடிங்கில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணிவிட்டு அதில் ப்ராஃபிட் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நம்ம உங்களுக்காக டெய்லியுமே இன்ஸ்டாகிராமில் ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் நடத்துகிறோம். அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனில் நீங்களும் ஜாயின் பண்ணி உங்கள் கொஸ்டின்ஸை கேட்டு நீங்கள் அதுக்கான ஆன்சர்ஸை வாங்கிக்கலாம். நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி, பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, யூ கேன் ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடியும் வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனுடைய லிங்க் கொடுக்குறேன். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் இன் அ கம்யூனிட்டி, டைரக்ட்லி யூ கேன் காண்டாக்ட் மீ. ஓகே, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன? மார்க்கெட்டில் ஆல்ரெடி முடிஞ்சு போன டேட்டாஸ் தான் கேண்டில்ஸாக பிரிண்ட் ஆகும். இந்த முடிஞ்சு போன டேட்டா கேண்டில்ஸாக பிரிண்ட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த பிரிண்டான கேண்டில்ஸை வச்சு தான் ஃப்யூச்சரில் மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இது ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் அவங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் யூடியூப்பெல்லாம் கூட பார்த்து ட்ரேட் பண்ணுவாங்க. பட் என்ன பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். என்ன ஆனாலும் ஸ்ட்ரிக்டாக இந்த இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இண்டிகேட்டரை பிளைண்டாக பிலீவ் பண்ணி நிறைய பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பை சிக்னல் காட்டும், இங்கே செல் சிக்னல் காட்டும், அந்த இடத்துலலாம் பை செல்லுன்னு சொல்லி போட்டு நிறைய பேர் லாஸ் ஆகிட்டு இருக்கிறீங்க. ஸோ என்ன ஆனாலும் இண்டிகேட்டர்ஸில் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முழுக்க ஒரு மேனுவல் ட்ரேடிங் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இண்டிகேட்டர்ஸே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன்ஸுக்கு தேவைப்பட்டால் ஜஸ்ட் ஃபார் 0.1 or 0.2% அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு இண்டிகேட்டருமே உங்களுக்கு தேவையில்லை. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பேட்டர்ன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டபுள் பாட்டம், ட்ரிபிள் பாட்டம், இந்த டபுள் ஷோல்டர் அப்படின்லாம் நிறைய பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சப்போர்ட்னா என்ன? அதிகமான ஒரு பையஸ் இருக்கக்கூடிய ஏரியா. ஃபஸ்ட்டு சப்போர்ட்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். ஒரு சப்போர்ட்டுங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் அதிகமான பையர்ஸ் டாமினேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு ஏரியா தான் சப்போர்ட். பையர்ஸ் இருக்கிற இடம் தான் சப்போர்ட். ஸோ நிறைய பையர்ஸ் மார்க்கெட்டில் அந்த இடத்துல இருந்தால் என்னாகும்? மார்க்கெட் அந்த இடத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட்டை பட்டுட்டு மார்க்கெட் மேலே ஏறும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன? ரெசிஸ்டன்ஸ்னால் மார்க்கெட்டோடைய டாப்பில் இருக்கும். அந்த மார்க்கெட்டோடைய டாப்பில் நிறைய செல்லர்ஸோடைய ப்ரெஷர் இருக்குது. செல்லர்ஸ்னால் யார்? பொருளை விற்கிறவங்க. இந்த பொருளை விற்கிறவங்களுடைய டாமினேஷன் அதிகமாக அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துக்கு மார்க்கெட் ரீச் ஆச்சுன்னா செல் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ இதை தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. சில பேர் சப்ளை அண்ட் டிமாண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நேம்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு மாறும், கான்செப்டும் ரொம்பலாம் மாறாது. ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயங்கள் தான் மாறும். மற்றபடி இந்த நேம்லேயும் இந்த கான்செப்ட்லேயும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு பெருசாக எதுவுமே இருக்காது. ரெண்டாவது, நிறைய பேர் க்ரீன்னா பை, ரெட்டுனா செல்லுன்னு உக்காண்டிங்க. ஆக்சுவலாக ட்ரேடிங்க்கும் கேண்டில்ஸோட கலர்ஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ட்ரேடிங்க்கும் கேண்டிலோடைய கலர்ஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அப்போ எது முக்கியம்னு கேட்டிங்கன்னா, இந்த கேண்டில்ஸோடைய மூமெண்ட் தான் முக்கியம்.
இந்த கேண்டில்ஸோடைய மூமெண்ட் தான் முக்கியம். இந்த கேண்டில் வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில், ஓகேங்களா. இதை வந்து எனக்கு தகுந்த மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி கேன்வாஸை கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் கலர்ஸ் மாற்றிக்கலாம். அண்டு சிம்பிள்ஸில் போய்ட்டு பாடியோடைய ஃபர்ஸ்ட் கலர் உங்களுக்கு க்ரீன் ரெட்டில் உங்கள் சார்ட்டில் இருக்கும். உங்கள் எல்லோருடைய சார்ட்டில் ரெட் அண்ட் க்ரீனில் இருக்கும். பட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒயிட் அண்ட் க்ரே கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் ஒயிட் அண்ட் க்ரே வச்சுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஒயிட் அண்ட் டார்க் க்ரே, ஓகே. ஸோ இந்த கலரில் நான் வந்து மார்க்கெட்டை வச்சுக்கிறேன். ஸோ இது கலர்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இல்லை ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கலருக்கும் ட்ரேடிங்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒவ்வொரு கேண்டல்லையும் என்ன இருக்குது, அந்த கேண்டில் வந்து எப்படி மூவ் ஆகிருக்கு, எப்படி ட்ரேட் ஆகிருக்குங்கிறது தான் மேட்டர். அதை நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும், சூப்பராக ப்ராஃபிட் பண்ணலாம். தென் இதை எப்படி ப்ரோ கற்றுக்கிறதுன்னு சொல்லியெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். அப்கமிங் வீடியோஸில் இதெல்லாம் பற்றி தான் நம்ம நிறையவே பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் இருக்கிறதுலையே ரொம்ப 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 பெஸ்ட். ஸோ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் எப்படி நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த ஸ்ட்ராட்டஜியை இப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய பேருக்கு இந்த ஃபண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்காது. பட் இந்த ஃபண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்க போகுது. ஃபஸ்ட் இந்த ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் நம்ம வரலாம். ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ட்ரேடிங்குன்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டதுமே கையில் அமௌண்ட் ரெடி பண்ணியிருப்பீங்க. அமௌண்ட் ரெடி பண்ணி எங்கே போடுறது, எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியாமல் பிளைண்டாக காசை போட்டுட்டு அந்த காசு கண்டிப்பாக ரிட்டர்ன் வந்திருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதே ஒரு ஸ்கில்லு தான். அதாவது இந்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றதே ஒரு ஸ்கில்லு தான். இந்த ஸ்கில் இல்லைனா நீங்கள் எவ்வளவு மணி இன்வெஸ்ட் பண்ணாலும் அது வேஸ்ட் தான். ஏன்னா நிறைய பேர்கிட்ட இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் இருக்குது, அதை ஆனால் எப்படி க்ரோ பண்ணுறதுங்கிறதுக்கான ஸ்கில் இல்லை. ஸோ இங்கே நம்ம ஸ்கில்லை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணிக்கலாம். ஸ்கில்லை டெவலப் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு மணி இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிக்கலாம். ஸோ அப்புறம் எப்படி ப்ரோ நான் கற்றுக்கிறது, காசு இன்வெஸ்ட் பண்ணால் தானே ட்ரேடிங்லாம் நான் கற்றுக்க முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. டெமோ அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த டெமோ அக்கௌண்ட்டில் நீங்கள் இவ்வளவு தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி, அது ஒரு வர்ச்சுவல் மணி தான், ஒரு டம்மி, அது ஒரு விளையாட்டு காசு மாதிரி. அந்த டம்மி மணியை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். அதில் உங்களுக்கு எல்லாமே நல்லா கரெக்டாக செட் ஆச்சுன்னா ட்ரேடிங்கெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கினதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் ஐ டோட்டலி அக்ரி வித் யோர் மைண்ட் வாய்ஸ். ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஃபண்டட் அக்கௌண்ட்டில் அண்ட் ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணால் தான் கண்டிப்பாக நாலேஜ் கெயின் ஆகும். டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணால் அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுற அந்த பழக்கம் வராதே ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. எஸ், ஐ அக்ரி வித் யோர் பாயிண்ட். பட் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக உள்ளே வரும்போது எடுத்ததும் உள்ள மணி போடுறதுங்கிறது டோட்டலாக இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட், ஓகேங்களா. ஸோ டெமோ அக்கௌண்ட் பிகினர்ஸ்க்கு பெஸ்ட். தென் அதுக்கப்புறம் மார்க்கெட்டோடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ரொம்ப 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 சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு 1000 ரூபாவோ 1000 ரூபாய்க்குள்ளேயே நீங்கள் ரொம்ப சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணி பழகிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபார் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து ஃபண்டட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? இதுதான் ரொம்ப 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 ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். ப்ளஸ் புதுசாக கேட்குறவங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ இந்த ஃபண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னா, ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்கள் கிட்டே கண்டிப்பாக பணம் வேணும். பட் உங்கள் கிட்டே பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஸோ வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை இல்லையா. பட் கம்பெனிஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கம்பெனிஸோடைய வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு பணம் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த பணத்தை வச்சு அதில் ட்ரேட் பண்ணி அதில் ப்ராஃபிட் பண்ணி உங்கள் பேங்க்குக்கு விட்ரா எடுக்கலாம். ஸோ ரொம்ப 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 ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளஸ் த்ரில்லிங்காக இருக்கா? ஓகே, இந்த ஃபண்டிங் அக்கௌண்ட்டை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, யார் நம்மளுக்கு ட்ரேட் பண்ண காசு கொடுப்பாங்க, இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் இப்போ நம்ம பார்த்துடலாம். நம்ம எல்லாருக்கிட்டையுமே ட்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்கில் கண்டிப்பாக டெவலப் ஆயிரும். ஒரு கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 1 வீக் 2 வீக் உட்காந்து படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கில்லை கொஞ்சமாக நீங்கள் வந்து டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ டெவலப் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட போதுமான ஸ்கில் இருக்கும். ஆனால் பணம் இருக்குமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். நிறைய பேர்கிட்ட ட்ரேட் பண்ணுறதுக்கு மணி இருக்கும், எல்லாமே ஓகே தான். பட் சில பேர்னால ட்ரேட் பண்ணுறதுக்கு அஃபோர்ட் பண்ணுறதுக்கு மணி இருக்காது இல்லையா, அஃபோர்டபுளாக இருக்காது. ஸோ என்ன பண்ணுறது? நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க.
இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு மணி கொடுப்பாங்க. இது என்ன ப்ரோ கான்செப்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட எப்படி ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்கில் இருக்குது ஆனால் பணம் இல்லையோ, அதே மாதிரியே நிறைய கம்பெனிஸ் கிட்ட மணி இருக்குது, பட் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுறதுக்கான பீப்புள் இல்லை. ஸோ நீங்களும் அவங்களும் கம்பைன் ஆகும்போது தான் இந்த ப்ராப்ஃபார்முங்கிற ஒரு கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகும். இது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடராக இருப்பீங்க. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணியிருப்பீங்க. மணி இல்லாமல் லேக் ஆகிற டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற மணியை க்ரோ பண்ணவும் பார்ப்பாங்க. ஸோ இது ஆக்சுவலாக எப்படி நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்கிட்ட மணி இருக்குது, என்கிட்ட இருக்கிற மணியை டபுள் பண்ணணும். மணி மட்டும்தான் இருக்குது, பட் அதை எப்படி டபுள் பண்ணணும்னு தெரியல. ஸோ ட்ரேடிங்குங்கிற ஒரு கெரியர் இருக்குது. அந்த கெரியரில் வந்து கண்டிப்பாக மணியை வந்து நம்ம டபுள் பண்ண முடியும்னு தெரியும், ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கிற ஒரு நல்ல பீப்புளை தேடி அவங்கள நான் காண்டாக்ட் பண்ணி, எனக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு ஒரு கமிஷன் எடுத்துக்கோங்க, எனக்கு ஒரு கமிஷன் கொடுத்துருங்க, அப்படிங்கிற மாதிரி நம்ம டீல் பேசுவோம். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இது எக்ஸாக்டாக அப்படி நடக்கும்னு இல்லை, கிட்டத்தட்ட இந்த ஃபண்டட் அக்கௌண்ட் கான்செப்டும் இப்படி தான். தென் இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு மணி அந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணணும்னா இதில் ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்குது, ஃபேஸ் டெஸ்ட். இந்த ஃபேஸ் டெஸ்ட்டுன்னு என்னென்னா, ஒரு எக்ஸாம் மாதிரி 2 எக்ஸாம் நடத்துவாங்க. இந்த 2 எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் நீங்கள் 8% ப்ராஃபிட் பண்ணி காட்டணும், செகண்ட் எக்ஸாமில் 5% ப்ராஃபிட் பண்ணி காட்டணும். இது ஒரு டெஸ்ட் தான், எக்ஸாமில் இது ஒரு டெஸ்ட் தான். ஸோ ஏன் இந்த டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முன்ன பின்ன தெரியாத உங்ககிட்ட டைரெக்டாக கண்டிப்பாக அவங்க பணம் கொடுக்க முடியாது. கரெக்டாக? ஏன்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ணுவீங்களா என்னன்னு தெரியாது, நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இல்லை நீங்கள் ஒரு லூஸரானு அவங்களுக்கு தெரியாது. அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய மணி உங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அதை லாஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும், அந்த மணி போச்சு இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் வைப்பாங்க, நீங்கள் ஒரு குவாலிட்டியான ட்ரேடரான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு குவாலிட்டியான ட்ரேடராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக அவங்க வைக்கிற 2 டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணுவீங்க. பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க மணியே கொடுப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாமுமே ஒரு ட்ரேடிங் எக்ஸாம் தான். உங்களுக்கு சும்மா ஒரு $10,000 ஒரு டெமோ அக்கௌண்ட் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. இந்த டெமோ அவங்களே கொடுப்பாங்க, அவங்களே ஐடி பாஸ்வேர்டெல்லாம் கொடுப்பாங்க, அவங்களே ஐடி பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்து இதில் ட்ரேட் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் 8% ப்ராஃபிட் பண்ணி காட்டணும், அதாவது $10,000 நீங்கள் $800 ப்ராஃபிட் பண்ணி காட்டணும். செகண்ட் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணணும், $10,000 அக்கௌண்ட்டில் நீங்கள் வெறும் $500 ப்ராஃபிட் பண்ணி காமிச்சிங்கன்னா போதும், அவ்வளவுதான். இந்த 8% அண்ட் 5% ப்ராஃபிட் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்க. நீங்கள் பாஸ் ஆனதுக்கப்புறம் என்னாகும், உங்களுக்கு ரியல் மணி கொடுப்பாங்க. ரியல் மணினா அது அப்படியே அந்த $10,000 வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போடுறது, பேங்க்கில் போடுறது அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்போவுமே அவங்களே ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அவங்களே ஒரு வர்ச்சுவல் மணி தான் கொடுப்பாங்க. அப்போவுமே அது ஒரு வித்ட்ராவபிள் மணி கிடையாது, வர்ச்சுவல் மணி உங்கள் கிட்டே கொடுப்பாங்க. நீங்கள் ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தான் எல்லா வகையிலையும் ப்ராஃபிட். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்காது. நீங்கள் ஒரு $2,000 இல்லைனா $2,500 $3,000 கொடுத்து தான் அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டே வாங்கணும். அதாவது அவங்க ஒரு $10,000 கொடுக்குறாங்கன்னு வைங்க, அந்த $10,000 பணத்தையே நீங்கள் ஒரு $2,000 $2,500 கொடுத்து தான் வாங்கணும். ஏன்னா நீங்கள் அப்போ தான் இதை சீரியஸாக எடுத்து பண்ணுவீங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடுக்குமே கமிஷன் எடுப்பாங்க. நீங்கள் ஒரு ட்ரேடு பையின்னு அனுப்புனீங்கன்னா இல்லை செல்லுன்னு அனுப்பிட்டிங்கன்னா அந்த ட்ரேடுக்கு அவனுக்கு ஒரு சின்ன 0.% அவனுக்கு ஒரு கமிஷன் போகும். $1 $1.5. அது ஒரு லாட்னா என்ன, பிப்னா என்ன, பிப்பட்ஸ்னா என்னன்ட்டுலாம் அடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ எல்லா ட்ரேடுக்குமே ஒரு சின்ன கமிஷன் அவங்களுக்கு போகும். ஸோ ஆல்ரெடி 2 விதமாக ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ஒன்று என்ன, நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை பணம் கொடுத்து வாங்கணும், அது ஒரு ப்ராஃபிட் கம்பெனிக்கு ஆயிடுச்சு. ரெண்டாவது, நீங்கள் எடுக்கிற எல்லா ட்ரேட்லேயுமே சின்ன சின்ன % ஆஃப் கமிஷனுங்கிறது அவங்களுக்கு போயிடுது. கரெக்டாக? மூணாவது, நீங்கள் பண்ணுற ப்ராஃபிட்டில் 80% உங்களுக்கு, 20% அவங்களுக்கு. ஓகே, நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட்டில் 80% உங்களுக்கு, 20% ப்ராஃபிட் அவங்களுக்கு. ஸோ இதுவுமே ஒரு ப்ராஃபிட்டாக போயிடுச்சா? ரைட். தென் கடைசியாக நீங்கள் விட்ரா எடுக்கும் போது விட்ரா ஃபீஸுன்னுமே ஒன்று இருக்குது. விட்ரா ஃபீஸ், அதாவது இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கும், ஒரு சிலத்தில் இல்லை. விட்ராவபிள் பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்னு ஒன்று இருக்குது, ஒரு $10 பிடிப்பாங்க, அங்கேயுமே மணி போகும். ஸோ அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் ஜாஸ்தி. நம்மளுக்கு இங்கே என்ன அட்வான்டேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சொந்த பணத்தை இல்லை போட்டு ட்ரேட் பண்ணுறதில்ல.
$10,000 பணம் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த $10,000 இந்தியன் ருபீஸ் படி என்ன கிட்டத்தட்ட 9+ lakhs 9+ lakhs. ஓகே, இந்த 9+ lakhs ஆஃப் மணியை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுற கணக்கு தான். ஆனால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால் என்ன? ஒரு நாளைக்கு இவ்வளவு தான் நீங்கள் லாஸ் பண்ணணும், இதுக்கு கீழே லாஸ் பண்ணக்கூடாது. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு $10,000 நான் கொடுத்துட்டேன், நீ ஒரு நாளைக்கு $500 மேலே லாஸ் பண்ணக்கூடாது, $500 தான் லாஸ் பண்ணணும், $500 விட அதிகமாக லாஸ் பண்ணிட்டேன்னு உன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி சொல்லுவாங்க. நியூஸ் ட்ரேடிங் பண்ணக்கூடாதுன்னுவாங்க. நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்லேயே, நியூஸ் ட்ரேடிங் இஸ் ஈக்குவல் டு கேம்பிளிங். ஏன் கேம்பிளிங்? இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டே சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் நியூஸ் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா டேஞ்சர், ஃபண்டுக்கெல்லாம் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ நியூஸ் ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இதை பற்றியெல்லாம் தனியாக இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசலாம். அண்ட் ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த ட்விஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு குவாலிட்டியான ட்ரேடர். கரெக்டாக? எப்படி குவாலிட்டியான ட்ரேடர்? ஏன்னா அவங்க வைக்கிற அந்த டெஸ்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க. டெஸ்ட்டு பாஸ் பண்ணனால நீங்கள் ஒரு குவாலிட்டியான ட்ரேடர். நீங்கள் குவாலிட்டியான ட்ரேடர்னு தெரிஞ்சதுமே அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்கள் எடுக்கிற ட்ரேட்ஸை காப்பி பண்ண பார்ப்பாங்க. கரெக்டாக? ஸோ உங்கள் கையில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரேட்ஸ் நீங்கள் எங்கே பை போட்டிங்களோ எங்கே செல்லு போட்டிங்களோ அந்த அக்கௌண்ட் அதோடைய டேட்டாவை அவங்களுக்கு ஷேர் பண்ணும், இந்த கம்பெனிக்கு ஷேர் பண்ணும். இந்த இடத்துல இப்போ உங்கள் நேம் வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து செல்வான்னு வைங்க. ஓகே, செல்வாங்கிறவர் வந்து இங்கே ட்ரேட் பண்ணியிருக்காரு, நம்ம டெஸ்ட்டு வச்சோம், செல்வா வந்து அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டாரு, அவருக்கு ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் கொடுத்துருக்கோம். அந்த ஐடி பாஸ்வேர்டில் அவர் எங்கெங்கே பை போடுறாரோ எங்கெங்கே செல் போடுறாரோ அதோடைய டேட்டாஸ் இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வரணும். அந்த மாதிரி அவங்க அந்த அக்கௌண்ட்டில் செட்டும் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் எங்கே ட்ரேட் போடுறீங்களோ அதே மாதிரி அவங்க அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுவாங்க. புரிஞ்சதா? ஸோ நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்னு தெரிஞ்சனால கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுவீங்கன்னு கம்பெனிஸ்க்கு தெரியும். அதை வேஸ்ட் பண்ண மாட்டான். நீங்கள் இங்கே எங்கே பை போடுறீங்க எங்கே செல்லு போடுறீங்கன்னு பார்த்து அவனோட ரியல் அக்கௌண்ட்டில் அவன் அங்கே ட்ரேடை போடுவான். அதில் வர ப்ராஃபிட்டை தான் உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் வந்து ஓகே $400 ப்ராஃபிட் பண்ணிங்களா, ஓகே $400 20% எங்களுக்கு, பேலன்ஸ் 80%, ஐ மீன் 20% எங்களுக்கு, பேலன்ஸ் 80% உங்களுக்குன்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்குற ப்ராசஸ் இப்படி தான். ஸோ அந்த கம்பெனி வந்து பாவம், அவன் வந்து சும்மா நம்மளுக்கு காசு கொடுக்குறான்லாம் நினைக்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்டேஜ் அவங்க சைடு தான். நம்மக்கிட்ட ஸ்கில் இருக்கிறனால நம்மளும் நல்லா ப்ராஃபிட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஏன்னா இங்கே நம்மளுக்கு நோ லாஸ், எந்த ஒரு லாஸுமே இல்லை நம்மளுக்கு. அதுதான் இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டோடைய சிம்பிளான கான்செப்ட். ஸோ இன்னுமே இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டை எப்படி எடுக்கணும், இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டில் எப்படி பாஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து நீங்கள் தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் இல்லை வாட்ஸ்அப்லேயும் நான் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ எந்தெந்த கம்பெனி எந்தெந்த கம்பெனிஸ் வந்து நம்மளுக்கு ட்ரேட் பண்ண மணி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 1 minute. ஓகே, கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபண்டிங் பிப்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். இது வந்து ரொம்ப 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 ஒரு ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம். இந்த ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விட்ரா ஈஸியாக எடுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட் டெஸ்ட்டையும் செகண்ட் டெஸ்ட்டையும் மட்டும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக விட்ரா எடுக்கலாம். ரொம்ப 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 ட்ரஸ்டடான ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபண்டிங் பிப்ஸ். இதோடைய லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். தென் ஃபண்டட் நெக்ஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பர், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தேர்ட் வந்து குவான்டிடேக்கல் வந்து ஒரு க்ரோயிங் கம்பெனி, பட் உண்மையாகவே நல்லா இருக்குது, சீரியஸாக நல்லா இருக்குது. குவான்டிடேக்கல் யூ கேன் சூஸ். தென் ஃபோர்த் வந்து கோட் ஃபண்டடும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 ப்ரோக்கருடைய லிங்க்ஸுமே வந்து என்னுடைய டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ரெஜிஸ்டர் ஹியர். ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து ஆக்சுவலாக ஒரு பர்சனல் மென்டார்ஷிப்புங்கிறதெல்லாம் வச்சுருக்கேன். என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்லாம் பாஸ் பண்ணது இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி என்னுடைய ஹைலைட்ஸில் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோலாம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, அவங்க கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ், அவங்க விட்ராவல்ஸ், நம்மளுடைய கோச்சிங்கை பற்றின ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் தாராளமாக டிசைட் பண்ணலாம். கடைசியாக ஸ்ட்ராட்டஜிங்கிற டாப்பிக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜினா என்ன, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம லேர்ன் பண்ணுறது, இதை எப்படி மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறதுங்கிறத தான் நம்ம ஒரு கிளிம்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இது ஒரு கம்ப்ளீட் மாடியூலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ராட்டஜி
அதாவது நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு ஃபார்முலா, நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஒரு ஃபார்முலா, இதை தான் நம்ம ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். இன்ஸ்டாகிராம், யூடியூப், இந்த நம்ம சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு பஞ்சமே இல்லை. சீரியஸாக சொல்லணுன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு பஞ்சமே இல்லை. என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது? எஸ்எம்சி, ஐசிடி, சப்ளை அண்ட் டிமாண்ட், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், தென் ப்ரைஸ் ஆக்ஷன், என்னென்னவோ அது சிஆர்டி மாடல், எம்எம்எக்ஸ்எம், அப்புறம் செஷன்ஸோடைய கில் ஜோன் மட்டும் தனியாக வச்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. பட் இந்த ஸ்ட்ராட்டஜிஸில் எது பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதுவுமே பவர்ஃபுல் கிடையாது. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸுமே பவர்ஃபுல் கிடையாது. இதை எப்போ நீங்கள் நம்புகிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ஏன்னா ஸ்ட்ராட்டஜியில் பவர் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எதுவாக வேணா இருக்கலாம், எந்த ஸ்ட்ராட்டஜியாக வேணா இருக்கலாம், எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் நீங்கள் அதில் எவ்வளவு எஃபர்ட் கொடுத்து எவ்வளவு அதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பவருங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அண்ட் ஐசிடிங்கிற ஒரு கான்செப்டை நான் டீச் பண்ண போகிறேன். இது ஐசிடி அண்ட் எஸ்எம்சின்னு நான் சொன்னனால இது ஒரு தனி கான்செப்ட், இதில் தான் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஜஸ்ட் ட்ரேடிங்கிறதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், ட்ரேடிங்கிறதே ஒரு கான்செப்ட் தான். இதில் மார்க்கெட்டில் பையர்ஸ் அதிகமாக இருக்காங்களா, செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்களா, இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சு நம்ம பை ஆர் செல் போட போகிறோம். அவ்வளோதான் காமன் வந்து கான்செப்ட், அவ்வளோதான். பை அண்ட் செல் போடுறது தான் கான்செப்ட். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கேட்சியாக இருக்கணும்னு கூட இந்த பேர் வச்சுக்கோங்களேன், எஸ்எம்சி அண்ட் ஐசிடி. எஸ்எம்சிங்கிறது வந்து ஒரு கான்செப்ட், ஐசிடிங்கிறது வந்து அது ஆல்ரெடி ஒருத்தர் சேனலுடைய பேரும் கூட. ஸோ இந்த கான்செப்டை தான் அப்கமிங் கிளாஸஸில் நம்ம வந்து யூடியூப்லேயும் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த எஸ்எம்சி அண்ட் ஐசிடி நீங்கள் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்க போகிறீங்க. எஸ்எம்சினா என்ன, அது எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸை யூஸ் பண்ணணும், பிரேக்கப் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஃபேர் வேல்யூ கேப்ஸ்னால் என்னென்னு, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம எஸ்எம்சி அண்ட் ஐசிடிஸில் நம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு நான் என்ன ப்ரோ பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்று தான், சிம்பிள். இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளையிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த ட்ரேடிங்குங்கிற கெரியருக்குள்ளே இறங்க போகிறோம். 2026ங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த புது இயர் வந்ததுமே அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், பயங்கரமாக பண்ணிடுவேன்னு சொல்லி ஒரு ஃபயரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இன்னுமே அந்த ஃபயரை யாரும் போய் யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. பட் இப்போவும் ஒன்று கெட்டு போல் ஈஸியாக பொறுமையாக இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கொடுத்துருக்குற நான் சில கான்செப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த கான்செப்ட்ஸை லைட்டாக லேர்ன் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன வெப்சைட் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, என்னென்ன வெப்சைட் இருக்குது, அதில் என்னென்னலாம் போட்டிருக்காங்க, இது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி கிளியராக பார்த்துக்கோங்க. ஃப்ரம் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடிங்குள்ளே இறங்க போகிறோம். சார்ட் ஒர்க்ஸ் நிறைய பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நிறைய தியரிஸாக நம்ம நிறைய லேர்ன் பண்ணோம். பட் அடுத்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ட் ஒர்க்ஸுங்கிறத நம்ம அதிகமாக பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து கிளியராக இருந்துக்கோங்க. ஸோ இந்த எஸ்எம்சி அண்ட் ஐசிடிங்கிற ஒரு கடலுக்குள்ளே நம்ம குதிக்க போகிறோம். எல்லாருமே ரெடியில்? ஓகே, டன். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருமே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, நீங்கள் ஒரு பிகினராக, நிறைய பேர் எத்தனை பேர் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கா, இதை எல்லாத்தையுமே உங்கள் ரிவ்யூஸாக நம்ம கமெண்ட் செஷனில் சொல்லிடுங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அண்ட் டெலகிராம் குரூப் லிங்க், என்னுடைய எல்லா சோஷியல் லிங்க்கும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளஸ் டிஸ்கார்ட் சர்வர், எஸ் டிஸ்கார்ட் சர்வரோடைய லிங்க்குமே நான் எல்லாத்தையுமே இதில் கொடுத்துட்றேன். என் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவங்க டெய்லியும் ட்ரேட்ஸ் எப்படி எடுக்கிறாங்க, அவங்க எப்படி ப்ராஃபிட் பண்ணுறாங்க, இந்த எல்லா அப்டேட்ஸுமே என்னுடைய எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லுமே இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாத்தையுமே போய் பாருங்கள். All the best guys, thank you.